அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய நம்ம பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் விஜய் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்காக நம்முடைய சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. நன்றி. பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி மன்றத்தின் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் பதவி வகித்தவர். பெரியநாயக்கன்பாளையத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகச் சிறந்த முறையில் பங்கு பணியாற்றியவர். நம்முடைய நீண்ட நாள் நண்பர், தன்னலமற்ற ஒரு சமூக பணியாளர். இவரை நாம் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், தன்னலமற்ற சமூக பணியாளர். எந்த தீங்கு நேர்ந்தாலும் அதை நேரடியாக சென்று கேட்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர். இவர் கவுன்சிலராக இருந்த போதும் சரி, பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்த போதும் சரி, பேரூராட்சி துணைத் தலைவராக இருந்த போதும் சரி, தன்னுடைய வார்டு மக்களுக்காக எல்லா விதமான வளர்ச்சி பணிகளையும் ஏதாவது கிடைக்கலன்னா உடனடியாக போராட்டம் அது இதுன்னு இறங்கிடுவார். தைரியமாக இறங்கக்கூடியவர். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஏது சொல்லுகிறார்கள்னா பார்க்க மாட்டார். பலமுறை நான் இவருடைய போராட்டங்களுக்கு சென்று செய்தி சேகரிப்பதிலும் இவரோட தொடர்பு உண்டு. பல்வேறு பிரச்சனைகள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் பல தடவை இவர் கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். சரி, இவரை ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமான 2 விஷயம்தான். ஒன்று, நேர்மையான திராவிடவாதி. இரண்டாவது, இவருடைய கொள்கை பிடிப்பிலே உறுதியாக இருப்பவர். மூன்றாவதாக முக்கியமான ஒன்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், தீவிர தொண்டர், தீவிர பற்றாளர், என்ன வேணுமானு சொல்லிக்கலாம். எம்ஜிஆருக்காக உடல் பொருள் ஆவி அப்படின்னால தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். நான் சின்ன பையனா இருக்கும்போது பெரியநாயக்கன்பாளையத்துல எம்ஜிஆர் வருவதற்காக அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், பல பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. அவர் வர்றாருன்னா 3 நாளைக்கு முன்னால 4 நாளைக்கு முன்னால இரவு பகல் காத்திருந்து இதெல்லாம் நம்ம பார்த்த காலங்கள் அந்த காலம். இப்ப மாதிரி எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துட மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் சந்தைப்பேட்டை மாரியம்மன் கோயில்ல அந்த திடல்ல 4 நாள் நாங்க சின்ன பையனா இருந்த போது அதெல்லாம் ஒரு காலம். அப்ப இவரை பத்தி பல பேர் பேசிக்கிட்டாங்க. எம்ஜிஆர் வந்த போது பல பேர் பேசிக்கிட்டாங்க. என்னன்னாக்கா, அவர் இப்போ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அப்ப இல்லை. அப்ப நல்ல ஜஸ்டின், நல்ல கட்டுமஸ்தான உடல். அவரோட படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் படத்துல ஒரு கருப்பையா மாதிரி அவர் இருப்பார், ஒரு ஜஸ்டின் மாதிரி இருப்பார். இவர் போய் எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக போகும்போது, ஸ்டேஜில் போகும்போது இவரை போலீஸ் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டது. எம்ஜிஆரை பார்க்க போனாரு, மாலை போட போனாரு, என்ன பண்ணாருன்னு தெரியல, எதற்காக மேலே இருந்தாருன்னு தெரியல. நம்ம அப்ப சின்ன பையங்க. அப்ப அந்த பரபரப்பா பேசப்பட்டது பெரியநாயக்கன்பாளையத்தில். எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக நம்ம சந்திரன் மேலே ஏறும்போது போலீஸ் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு எம்ஜிஆர் மேல ஒரு தீவிரப்பட்ட ஆள், தொண்டர். ஆக இவருடைய வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள் கேட்பதற்கு இருக்கின்றன, அறிந்து கொள்வதற்கும் இருக்கின்றன. சரி, இவரது என்னதான் அது அந்த மாதிரி ஒரு ஊக்கம் வர்றதுக்கு, கொள்கை பிடிப்பு வர்றதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய சொந்த ஊர் அது பெரியநாயக்கன்பாளையம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய சொந்த ஊர்? சொந்த ஊர் பூர்வீகம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவுக்கு உட்பட்ட திரளி ஊராட்சிக்கு அமைந்திருக்கிற அச்சம்பட்டு எங்களுடைய பூர்வீக சொந்த கிராமமாகும். எனது தந்தையார் அவர்கள் வெங்கட்ராம் அவர்கள் திராவிட இயக்கம் தோன்றிய காலம் தொட்டு பல்வேறு போராட்டங்கள் சிறை சென்று கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர். அவரது என்ன சொன்னீங்க? வெங்கட்ராம். வெங்கட்ராம். அந்த ஆதாரங்கள் இன்னும் கைவசம் வைத்திருக்கிறேன். பல்வேறு போராட்டங்கள் சிறை சென்று திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களாக அன்றைக்கு இருந்த மதுரை முத்தண்ணன் போன்றவர்கள், அன்பில் தர்மலிங்கம், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு சிறை சென்று கடுங்காவல் தண்டனைக்கு எதிராக சிறையில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டவர்.
சரி, அவர் இப்போ திராவிட இயக்க கொள்கைக்கு பற்றாளரா இருந்ததுக்கு காரணம் என்ன? சூழ்நிலை அவர் சமூக நீதிக்காக வேண்டி திராவிட இயக்கம் போராடியது. எல்லா மக்களும் சமூக நீதி பெற்று தமிழகம் சிறந்து வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் காங்கிரஸ் கோட்டையாக இருந்தன. எங்கள் தகப்பனார் மட்டும்தான் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினர், பல்வேறு போராட்டங்களில் சிறை சென்றவர். காங்கிரஸ். ஆமா, காங்கிரஸ் 72 நல்லா உட்காருங்க சாஞ்சு. அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்க போராட்டத்தில் எங்க தந்தையாரோட 72 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 72 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 70 பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டார்கள். அந்த இது பிரிட்டிஷ்காரங்க மாதிரியே மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு கடிதம் உடனே 72 பேர்ல 70 பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து. என்னன்னு, நாங்க இனிமே எந்த ஒரு அரசு கட்சிகளும் தொடர்பு கொள்ள மாட்டோம், பொதுமக்களுக்கு போக்குவரத்து எந்த வித இடையூறு செய்யப்படும், போராட்டம் செய்ய மாட்டோம் விலக்கி விட்டார்கள். அவருக்கு அந்த நேரத்துல வயசு என்ன? வயசு ஒரு 45 40. நீங்க பிறந்தாச்சு, உங்களுக்கு விவரம் இருக்கு. அப்பெல்லாம் என்ன கிடைக்குன்னா, அப்ப எங்க தந்தையாருடைய மன்னிப்பு கேட்டார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் மன்னிப்பு கடிதம் என்ற பேச்சுக்கு இடமில்லை, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்பதை வழக்கு போடுங்கள், செயல் அடையுங்கள், நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரம் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய செயலர் திருச்சிக்கு கொண்டு சென்றார்கள். திருச்சிக்கு அங்க திராவிட இயக்கத்தின் தலைவர்களாக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அன்பு தர்மலிங்கம் அவர்கள், மதுரை முத்தரன் கூட, என் வி நடராஜன், நாவலர் நெடுஞ்செழியன் மூத்த தலைவர்கள் அங்க இருந்தார்கள். ஆல்ரெடி ஜெயில இருக்காங்க. என்ன இவ்வளவு தீவிரமா இருக்கு, இத்தனை பேர் கைது செய்யப்பட்டு கட்சி வேணான்ட்டு நீங்க இவ்வளவு குறிப்போட இருக்கிறீங்க அவங்க எல்லாமே கேட்டு கலைஞரை பல முறை பாராட்டி இருக்கிறார். எங்கே அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேறிட்டு விட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கட்சி துவங்குவதுடன் அங்க சேர்ந்து அவங்க குடும்பமே அங்க ஐக்கியமாகி விட்டாங்க. அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற அந்த கட்சி துவக்கப்பட்ட நேரம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகிறது. இல்ல, நீங்க அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னீங்க, என்னன்னாக்க மாட்டு வண்டியில பிரச்சாரம். திண்டுக்கல் இடைத்தேர்தல் வரும்போது அப்ப நாங்க எங்க தகப்பன திண்டுக்கல்ல யார் போட்டி போட்டாங்க? மாயத்தேவர் ஃபர்ஸ்ட். ஆமா, எலெக்ஷன் காங்கிரஸ் சார்பில் என்எஸ்வி சித்தன். ஆமா, பழைய காங்கிரஸ். ஆமா, இந்திரா காந்தி கரு சீமச்சாமி என்பவர் நின்றார்கள். அப்ப பிரச்சாரங்களை மேற்கொண்ட சமயத்தில் அந்த பகுதியில் மாட்டு வண்டியில் ஒரு 10 மாட்டு வண்டியை தகப்பனார்கள் மாட்டு வண்டியில் பிரச்சார தொண்டர்களாக பிரச்சாரம் செய்து கொண்டு, அப்பொழுது அந்த நேரத்தில் புரட்சி தலைவருடைய தொகுதியான பரங்கிமலையிலிருந்து அங்கிருந்து அவருடைய வேண்டிய முக்கிய தலைவருடைய குடும்பத்துக்கு வேண்டியவர்கள் அங்க பிரச்சாரத்துக்கு ஆச்சரியப்பட்டு, என்ன இப்படி ஒரு தீவிரமாக பணியாற்றுங்க இவரு. அந்த காலகட்டம் திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களில் சிறை சென்றவர். அவரு ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை பேர் இயக்கத்தை எதிர்த்து நின்று கலந்து நின்றாரு. ராஜாராம் என்கிற முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அந்த ஊருக்கெல்லாம் அந்த பகுதிகளை கட்டுப்பட்டு நடத்துவார்கள். இந்த குடும்பம் ஒன்றுதான் திராவிட இயக்கத்தை துணிந்து, ஆமா, எங்க தகப்பனார் துணிந்து துணிச்சலாக திராவிட இயக்கத்தை கொடியேற்றினார். கொடியேற்றிய போது எங்க சொந்த பெரியப்பா கொடிக்கம்பு ஏற்றக்கூடாது என்ற கொடிக்கம்பத்தை கழட்டி விட்டார். சொந்த பெரியப்பா அவர் காங்கிரஸ். ஏன்னா ஊர் முழுவதும் காங்கிரஸ் கோட்டை. அந்த போது காங்கிரஸ் தான். திராவிட இயக்கத்தில் தகப்பனார் தான் எல்லாரும் அடிப்படை உறுப்பினராக இருந்து அண்ணாவிடம் உறுப்பினராக அட்டை பெறப்பட்ட உறுப்பினர் கைவசம் வைத்திருக்கிறேன். அண்ணா பேரறிஞர் அண்ணாவிடம் தான் வைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் காங்கிரஸை எதிர்த்து யாரும் அரசு செய்ய மாட்டார்கள். எங்கள் தகப்பனார் வெங்கட்ராம் அவர்கள் தான் துணிந்து அரசியல் இறங்கி பல்வேறு போராட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்கப்பட வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை பற்றின் மீது, அண்ணா மீது, பெரியார் மீது மிகுந்த பற்றுள்ளவர், பாசமுள்ள. வீட்டுக்கு வந்தா என்ன திமுக விட்டு வெளியேறி விட்டு திராவிட இயக்கத்தை வெளியேறி விட்டு ஏன் பெரியார் படத்தை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அப்ப சொன்னாரு, நாங்கள் வெளியே அவரோடு பெரிய தந்தை பெரியாரோடு இணைந்து வேலை செய்ய முடியாது, நாங்கள் திராவிட முன்னேற்றத்தை தோற்று விட்டோம், எங்களுக்கு தலைவர் தந்தை பெரியார் என்று சொல்லுவார். ஆமா, ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை அண்ணா கொண்டு சென்றார். அதுல முழு பிடிப்போட நான் என் தந்தையாரோட நானும் எல்லா நிகழ்ச்சிகளும், பொதுக்கூட்டமானாலும் சரி, ஊர்வலமானாலும் சரி, அந்த எல்லா நிகழ்ச்சியும் நான் கலந்து கொண்டு கொண்டோம். எனக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. எங்க தகப்பனார் இந்த ஊரை விட்டு விரட்டி விட வேண்டும், இவர் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு
தகராறு ஆகி அடிதடி நடந்து பிறகு மதுரை முத்தண்ணன் ஆட்களோடு வந்து விட்டார்கள். அப்பாவை ஆமா. கேக்குறதுக்கு. 10 பேர் கூட வெங்கட்ராமன் குடும்பத்திற்கு ஒரு சின்ன சேதாரமானா ஊரவே தீ வச்சு ஏத்தி விடுவாரு. அந்த அதோட அவங்க என்ன இருந்தாலும் செஞ்சா செஞ்சிருவோம் அப்படியே மதுரை போட்டுத்தரமான ஆளு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதற்றமாயிட்டாங்க. அந்த நேரத்தில் நாளை எனக்கு நான் எங்க அப்பாவுக்கு தாய் தகப்பனுக்கு ஒரே மகன் தான். ஒரே மகன் தான். ஆமா. அப்பா எங்க அப்பா எங்க அம்மா தாயார் சொல்லுவாங்க, நீங்க எங்கேயா போய் தண்ணி கொடுத்து குடிச்சிட கூடாது, ஏன்னா அவங்க ஏதாவது விசில கொடுத்து ஏதாவது முடிடுவாங்க. எங்க அப்பாவும் என்ன செய்தாருன்னா திருநெல்வேலி பாளையம் கோட்டைகள் புனித யோவான் உயர்நிலை பள்ளியில் அங்க சேர்த்தார்கள். நானும் அங்கே இருந்து கொண்டு அரசியல் செய்ய தந்தையார் வழியில அப்ப நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராகி வரும்போது முதல் நிகழ்ச்சி அங்க வருகிறார். அப்ப அண்ணா இருக்காரு. அண்ணா முதலமைச்சர், கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர். பாளையங்கோட்டையில அருகிலே இருக்கிற என்ஜிஓ கல்விகள் வருகிறார். நான் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த புனித யோவான் உயர்நிலை பள்ளியை வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடு மிக்க அந்த கட்டுப்பாடை மீறி நான் அவரை பார்க்க சென்று பள்ளி தோழர்களோடு சென்று மிக என்னுடைய பணி இந்த திராவிட இயக்கத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டது. அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு என் தந்தைக்கு கடிதம் போட்டு பையனுக்கு அழைச்சிட்டு போயிருங்க, என்ன பையன் ஸ்கூல்ல எல்லா பசங்களும் கெடுத்துட்டு மீண்டும் எங்க அப்பா வந்து அங்கிருந்து நான் பூர்வ கிராமத்தில் எனக்கு அங்க படிக்க வைத்தார். நான் படிக்கவில்லை. மீண்டும் எத்தனாவது வரைக்கும் தான் போனீங்க? 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். 8ஆம் வகுப்பு வரைக்கும் போனீங்க. அப்பவே நீங்க அந்த அரசியல் போனதுனால அரசியல் கால் பண்ணி சொல்லி கூட்டு போயிருங்க. ஸ்கூல்ல வந்து பள்ளிக்கூடத்தை வந்து பையன் அம்மாவும் எங்க அப்பா எடுக்கிற முடிவுக்கு அவரோட அவங்க வந்து உறுதுணையா இருந்தாங்க. உறுதுணையாட்டாங்க. குடும்பமே என் கூட பிறந்த அக்கா மூத்த சகோதரி சுப்புலட்சுமி, பஞ்சவர்ணம், ஜோதி அனைவருமே எங்க திராவிட இயக்கத்தில் மிகப்பெரிய எங்க தந்தைக்கு உறுதுணையா இருந்தார்கள். அவங்களும் உங்க அக்காமார்களும் எல்லாருமே அந்த அளவுக்கு. அப்பாவுடைய சொந்த பெரியப்பா காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் ராஜாராம் நாயுடு, அவர் அமைச்சராக இருந்தவர், காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர். இந்திரா காந்தி அம்மையார் இருந்து காமராஜர் மிகவும் வேண்டியப்பட்ட அவரை எதிர்த்து அரசியல் நடத்துவது அந்த பகுதியில் முடியாத காரியம். அவரை எதிர்த்து அரசியல் நடந்து அந்த பகுதியில் எங்க தகவலுடைய குடும்பம், எங்க குடும்பம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு எங்க அப்பா வந்து மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை ஒரு போராளியாக இருந்தார். எத்தனை மாசம் சிறையில் இருந்தார்? 8 மாதம் கடுங்காவல் தண்டனை. திருச்சி மத்திய சிறையில் அழைக்கிறார். மதுரையில இருந்து திருச்சி கொண்டு போயிடும். நானும் சின்ன பையனா இருக்கிறேன். என் அம்மா, என் சகோதரி, மூத்த சகோதரி எல்லாரும் போய் சென்று பார்த்தோம். அன்றைய தான் முதல் கலைஞர்களை கைது உடையில நான் சந்தித்தேன். கைது உடையில பார்த்துருக்கேன். கைது கேஸ் கொடுத்தாங்க. தண்டனை கைது தானே. மன்னை நாராயணசாமி எங்க அப்பாவுக்கு மிகவும் வேண்டியவர். அன்பில் தர்மலிங்கம், மதுரை முத்து எல்லாருமே இவ்வளவு உறுதியான இப்படி கட்சியில் இருக்கிறீங்களா நீங்க? அந்த ராஜாராம் நாயுடு எதிர்த்து அரசியல் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பட திராவிட இயக்கத்தின் மீது மிகப்பெரிய பற்று. இன்னைக்கு நான் திராவிட இயக்கத்தை மதிக்கிறவன். நான் பாக்குறேன். ஒரு சில விஷயத்துல கலைஞர்கள் எடுத்த ஒரு முடிவு அது வேற. ஆமா, அது வேற. நான் அந்த பார்ட்டுக்கே நான் போகல. ஏன்னா திராவிட இயக்கம் போது அந்த சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, திராவிட இயக்கங்கள் அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், மதிமுக எல்லாருமே பட் நான் கேட்டுக்கிட்டது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த காலத்துல எல்லாருமே காங்கிரஸா இருந்த காலத்துல உங்க அப்பா மட்டும் தனியா திராவிட போராளியா இருந்தாரு. அந்த ஊரும் உங்களை வந்து ஒதுக்கி வச்சது, முடிச்சிடணும், இந்த ஒரு குடும்பத்தை எப்படியாவது உழைச்சு கட்டிடணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் அவங்க தீவிரமா இருந்த போதும் உங்க அப்பாவுடைய முடிவுக்கு உங்க அக்காவங்களும் அம்மாவங்களும் எல்லாரும் அந்த ஜீன், அந்த ரத்தம் தான் இதுவரைக்கும் இதுவரை திராவிட இயக்கத்தை நான் என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேன். ஆமா, ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கு என் தந்தையார் அவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவில் செல்லும் போது கூட துண்டு மேல போடக்கூடாது, செருப்படுங்க, என் தந்தையார் போட்டு நடாம பாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் எங்க அப்பா மிக ரொம்ப நேசிப்பா. அந்த காலத்துல அப்பா வந்து அந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஒரு ஜாதி அடக்குமுறை எல்லாம் இருந்தது எங்க கிராமத்துல இருந்தது. அதை அடிச்சு நொறுக்க காலி பண்ண எங்க அப்பா அவங்க தான். பக்கத்துல எங்க திரளின்னு சொல்லி ஒரு கிராமம், அங்க பூரா பிராமின் கிராமம், அங்க உள்ள யாரும் போக முடியாது.
அடிக்க வந்து விடுவார்கள். 67 தேர்தல் வரும்போதுதான் அந்த கிராமத்தில் நானும் என் பள்ளி தோழர்கள் 5 பேர் திராவிட முன்னேற்ற கழக கொடியை உயர்த்தி அக்ரஹாரத்துக்கு போனோம். என்ன கருப்பு சட்டைக்காரன் போறான், என் பையன் வந்துட்டு கருப்பு சட்டை தான் போட்டு அங்க எல்லாமே அவங்க பயந்துட்டாங்க. எப்படின்னா ஏதாவது பண்ணா பண்ணிடுவாங்க, ஆட்சி வேற தேர்தல் நடக்குதா ஆயிடுச்சுன்னா அவங்க பயந்துட்டாங்க. அந்த கிராமத்திலேயே, அந்த அக்ரஹாரம் கிராமத்திலேயே நாங்க போனது நீங்க உள்ள ஒண்டைச்சு உள்ள போனோம், பிரச்சாரம் பண்ணோம். திராவிட முன்னேற்ற கழகத்து உயிரை துச்சமா மதிச்சு உள்ள போய் பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்து மிகப்பெரிய அன்னைக்கு வெற்றி வாகை சூடியது என்பது. அதுல அந்த பகுதியில் திருப்பூர் சட்டமன்ற எங்க தகப்பனருடைய பணி மிக 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 சிறப்பான பணியாகும். கலைஞர்கள் வந்தாலே கேட்பாங்க, எங்க அந்த பழைய ஆட்கள் எங்க எங்க கேட்கும் போது அவங்க பழைய ஆட்கள் நிற்பாங்க. 67க்கு முன்னாடி கட்சி துவங்கும் போது இவங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எங்க அவங்க சொன்னது, ஐயா அவங்க எல்லாம் இருந்தாங்க, 2 பேர் இருந்தா, ஒருத்தர் இறந்துட்டாரு, நாராயணசாமி இறந்துட்டாரு, வெங்கட்ராமன் அதிமுக போயிட்டாரு, அவரே கலைஞர் அன்னைக்கு கொள்கை பிடிப்போடு இருந்தார், எப்படி ஒரு அதிமுக போனாரு கலைஞர் கேட்டாரு. இன்னைக்கு அவருடைய உதவியாளர் இருந்தா கோபால் ஒருத்தர் இருந்தாரு, திருமுகம் கோபால கலைஞர் உதவியாளர் இருந்தவர். அவரே வந்து வீட்டுக்கு வந்து சொன்னாரு, ஐயா கலைஞர் கேட்கிறாருங்க, என்ன முடிவு நான் எடுத்துட்டு நான் எம்ஜிஆரோட போயாச்சு, நான் அதுல இருந்து அந்த மாற்றம் தெளிவா சொல்லிட்டாரு. கலைஞரோட உதவியாளர் அவர் தான் எல்லாமே கலைஞர் கூட பயணிச்சவர். அப்படியெல்லாம் இருந்து தொடர்ந்து இயக்கத்துக்கு பாடுபட்டோம். திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நாங்கள்லாம் குடும்பத்தோடு, அம்மா, எங்க அக்கா, தங்கச்சி எல்லாமே அன்னைக்கு மாட்டுவண்டி கட்டி பக்கத்து கிராமங்கள்லாம் பிரச்சனை போகும்போது புரட்சி தலைவருடைய தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியான பரங்கிமலை தொகுதியிலிருந்து அவருக்கு நெருக்கமான வேண்டியவர்கள் பிரச்சாரம் பார்க்கும்போது, இன்னும் எப்படி ஒரு வெளிச்சோட போறீங்களா, அவங்கள எதிர 18 நாட்கள் 20 நாட்கள் எங்க வீட்டுல தங்க வச்சு அவங்க சாப்பாடு போட்டு பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி அவங்க நடந்த சம்பவங்களை புரட்சி தலைவர்கிட்ட ராமநாதன் சொல்லிட்டாங்க. உடனே வர சொன்னார் தலைவர். தலைவர் வந்து அந்த காலகட்டம் ரஷ்யா போடுறார், 70 ரஷ்யா போறாரு. போறதுக்கு முன்னாடி வர சொன்னார். அங்க காலை அதிகாலை போறோம், அவர் வர்றாரு, மாடிக்குள்ள அப்படியே ஓடி வர்றாரு. என்ன ரவீந்திரன் அங்க பரங்கிமலைக்காரங்க ஐயா வந்திருக்காங்கன்னா எங்க அப்பா கட்டி தள்ளி பிடிச்சிட்டாரு. நீங்க இவ்வளவு திராவிட இயக்கத்தை போராளியா இருந்திருக்கீங்க, அதிமுக மிகப்பெரிய பங்களியாற்றிருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன வேணா உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். எனக்கு முக்கியமான ஒரு பணி சிட்டி, சென்னையில ஆமா மணப்பாக்கம் வந்து கிராம பஞ்சாயத்து ஒரு போயிட்டு வருவேன், நீங்க இங்கே இங்க தங்கிருக்கீங்க, நீங்க இருக்கு நான் வந்துருவேன் சொல்லி சரி. போனவர் தலைவர் திரும்ப வந்து அவர் உதவியாளர் மகாலிங்கம், முண்டுவரி மகன் மகாலிங்கம் வர சொல்லி சாப்பிட்டு இருக்க சொல்லுங்க, விட்டுருவேண்ணா நான் வருவேன். சொன்ன உடனே எங்க அப்பா எல்லா அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் நெல், அது மாமரம், பலாமரம் எல்லாரும் நீச்சலுக்குலாம் தலைவர் அங்க காலையில் உடற்பயிற்சி அப்ப மேல மறுவாரு காலை 4-5 மணி 4 மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ் கையெழுத்து ஏறுவாருங்க, உடற்பயிற்சி பண்ணுவாரு, அவரோட ஆட்கள் வந்துருவாங்க. இதெல்லாம் நடந்து பார்த்து எல்லாம் நாங்க பார்த்து இப்படி இருக்கும்போது கேட்டாரு, நாங்க இனிமே நம்ம இதுக்கு மேல இருந்தோம்னா நம்ம ஏதோ அவரோட உதவி தேடி வந்த மாதிரி ஆகி போதும். எங்க அப்பா வந்து வேணாம், நாங்க உறவினர் சென்னையில் இருக்காங்க, நான் பார்த்துவேன். ஐயா வந்தவுடனே கேட்பாரு, தலைவர் கேட்பாரு, எங்க கேட்பாரு, இல்லைன்னா எங்க வேலை போயிடும் ஐயா, இல்ல போயிட்டு வந்தேன். அவங்க கேட்டு வரைக்கும் துரத்திட்டு வந்தாங்க. நம்ம இருந்தோம்னா நம்ம ஏதோ பலனுக்காக நம்ம இருக்கிறோம், ஏதோ வாங்குறதுக்கு வந்துருக்காங்க, வேணாம் அது வேணாம் நமக்கு. நம்ம என்னைக்கு எப்பவும் போல எப்படி திராவிட இயக்கத்துல உண்மையான விசுவாசம் இருந்தால் புரட்சி தலைவருக்கு நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நாம இருப்போம், தொடர்பு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நானு எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாலே புறப்பட்டாச்சு எல்லாம் பண்ணி பிறகு அவங்க வந்து சத்தப்பட்டு தலைவர் குடிச்சு அதை எங்க நாங்க போயிட்டாங்க, விடமாட்டாங்க, அவங்க ரொம்ப பிடிவாதமா பேசிட்டாருங்க, உறவினர்கள் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் அதோடு நின்று பிறகு நாங்க தொடர்ந்து அந்த புரட்சி தலைவருடைய இயக்கத்திலேயே நாங்க எல்லா தேர்தல் வேலை செஞ்சோம், எல்லாம் பண்ணோம், எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சோம். அற்புதமான ஆட்சி அமைந்தது. 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி, எந்த ஒரு விலைவாசி ஏற்றமும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து புரட்சி தலைவர் கொடுத்தாரு. சமூக நீதி நிலை. பள்ளிக்கூட வாழ்க்கை எப்படி இருந்தது? பள்ளிக்கூட வாழ்க்கையில நான் அரசியலோட பின்னி பிணைந்ததான். எனக்கு அதுவும் படிக்கல, படிக்கல 8வது முடிச்சுட்டு. வாத்தியார் பேர் தெரியுங்களா? பேர்ல தெரியும். உங்க வாத்தியார் பேர்? வாத்தியார் பேர் வந்து அவர் பேரு
தங்கராஜன் ஒருத்தர் இருந்தாரு. ஆ. பிறகு என்ன டேனியல், அவரு கிளாஸ் டீச்சர் தான் அவரு. இல்ல தமிழா இல்ல, சயின்ஸ் இது எல்லாமே இங்கிலீஷ் ஆ. மேத்ஸ் எல்லாம் எடுப்பாரு. ஒரு டேனியல். ஆமா, இது தங்கராஜ், டேனியல், ம். இப்படி தனுஷ்கோடின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆ. பிறகு ஞான ஜபம் பண்ணி ஒருத்தர் இருந்தாரு. ம்ஹும். அவரெல்லாம் எனக்கு மேல பற்று மிக என்ன பெரிய தீவிரமா இருங்க. அப்பாவோட இந்த போல ஒரு லைஃப் போயிருக்குப்பா, படிப்பா நல்லா. அதுக்காண்டி உங்க அப்பா பாளையங்குடியில படிக்க போட்டுருக்கு. பாளையங்குடியில அப்பெல்லாம் சீட் வாங்க முடியாது. ஏன்னா ஆமா, அது ஆமா. மிகப்பெரிய அது ஒரு எஜுகேஷன் காம்ப்ளெக்ஸ். அப்ப ஆமா, இந்த மிகப்பெரிய மாதிரி இப்ப நாமக்கல் எப்படியோ அதே மாதிரி முதல்ல பாளையங்கோட்டையில தான் அந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் அதிகமான ஸ்கூல்களை ஆரம்பிச்சாங்க. சேவியர்ஸ், ஜான்ஸ், கத்தீட்ரல் எல்லாமே அங்கதான். சாரட்டக்க, பெரிய பெரிய ஸ்கூல். சாரா டக்கர் எல்லாம் சாதாரணமான institution இல்லையா? எனக்கு பிரிட்டிஷ் ஆமா. அந்த பள்ளியில என் பையன் நல்லா படிக்கிறவங்க கொண்டு போய் பண்ணாரு. நான் அங்கேயும் போய் அரசியல்ல போய் ஈடுபட்டு ம். அவரை தலைமை ஆசிரியர் எங்க அப்பாவுக்கு கடிதம் எழுதி, ஐயா நீ கூட்டு போயிருங்க. ஃப்ரெண்டுங்க உங்க friend யாரு? அவங்கெல்லாம் பாளையங்கோட்டையில் பாளையங்கோட்டில் அவங்கெல்லாம் அரசியல் கிடையாது. நான் அரசியல் அப்படியே தொண்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். நான் எந்த நிகழ்ச்சியா இருந்தா கல்யாணம் எப்பாச்சு? கல்யாணம் 83, இது 82 எனக்கு. அது அங்க உங்க கிராமத்துல கிராமத்திலேயே, இல்ல? கிராமத்திலேயே, எங்க கிராமத்திலேயே. சரி. அத வைதிக முறைப்படி இல்லாம சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை எங்க அப்பா வரும். அது அந்த காலத்துல அந்த காலத்துல எங்க செஞ்சு வச்சாரு. ஊர் பெரியவங்களை வச்சு. வீட்டுல மிஸ்ஸஸ் சொந்தக்காரங்களா இல்ல சொந்தம் தான். தூரத்து உறவா? வருவதான். சரி. பெரியநாயக்கன் பாளையத்துக்கு எப்படி வந்தீங்க? பெரியநாயக்கன் வந்ததுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் தொடர்ந்து அரசியல் பண்ணி இருக்கிறதுனால என்னோட சொந்த சித்தப்பா, என்ன நீ இப்படியே இருக்க, நீ இப்படி அரசியல் உங்க அப்பா அம்மா போனேன்னா உனக்கு எதிர்காலம் என்னாரு, நீயே இது யோசி, நீயே நான் இது கோயம்புத்தூர் பெண்ணாம்புல ஒரு கம்பெனில சேர்த்து விடுறேன் நானு, நீ ஒழுக்கமா வந்து சேரு அப்படி சொன்னாரு. போகும்போது அந்த இதெல்லாம் ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுப்போம், நீ நேரம் ஐடென்டி கார்டு பேர்ல. அப்ப அந்த சித்தப்பா கம்பெனில ஒரு உயர் அதிகாரியா இருந்தாரு நம்ம கம்பெனில. ஆமா, LMW திருவேங்கடம் சொல்லி இருந்தாரு. பிளான்ட் மேனேஜரா இருந்தாரு. அசிஸ்டன்ட் GM இருந்த கூட இருந்தாரு. போய் சொன்னோன்னு உள்ள விட்டாங்க. உள்ள விட்ட உடனே பார்த்தாரு. நான் கருப்பு சிவப்பு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, அப்பவும் கரவேட்டி. ஆமா, அப்ப கட்சி துவங்க என்ன நானு இப்படி வந்துக்கிற இந்த உள்ள இப்படி வரலாமா, நீ பேண்ட் ஷர்ட் கொண்டு வந்துருங்க, எடுத்து போடும். முதல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு நேர பர்சனல் மேனேஜர் ஆஃபீஸ் விட்டு அனுப்பிச்சு, அங்க அண்ணன் பையன் வந்துக்கிறான், நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும்னு சொன்னாரு. சொல்லும்போது இன்டர்வியூ வச்சு கேட்டேன். அந்த மேலாளர் கணேபஸ் உண்மையிலே மறக்க முடியாது. ஏன்பா ரொம்ப படிப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்குது, வண்டி ஹெல்ப்யா கேட்டாங்க. ஹெல்ப்பர் வேலை கொடுக்குறியா? எந்த வேலை கொடுத்தா செய்யறாங்க. உடனே வேலை போட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலம் இந்த ஊர்ல எனக்கு ஒரு 55 ஆண்டு காலம். LMWல எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க? ஒரு 27 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போ நான் வேலையில கரெக்டா இருப்பேன். தேர்தல் பணி வந்தா நைட் எல்லாம் பூரா சின்னம் போடுற ரெட்டல்ஸ், எங்க பார்த்தா ரெட்டல்ஸ். நம்முடைய வித்யாலக்கா உங்களை பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் காலையில உடனே அந்த சாமிஜி அவர்களை சேதம் போற என்னங்க அப்ப சக்தின்னு ஒரு போலீஸ்காரர் என்னப்பா என்னப்பா எஸ்ஐ கூட்டு தாமோதர் எஸ்ஐ கூப்பிட்டு வர சொல்லி நான் போனோம். அழிக்க சொல்லிட்டாங்க, எனக்கு வேற வேலைக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அவரே ஆள் கூப்பிட்டு எல்லாம் அழிச்சாங்க வித்யாலயமேட்ல. நைட்ல எங்க பார்த்தா அப்பெல்லாம் தலைவர் வர்றாருன்னா அங்க வரும்போது அவரை பார்த்தாச்சுன்னா, அந்த மனிதர் பார்த்தாச்சு எனக்கு அவ்வளவு. LMWல வேலை செய்யும்போது யார் ஃப்ரெண்டுங்க? நண்பர்கள் இருந்தாங்க. இல்ல நெருங்கிய நண்பர்கள் ஏதாவது இருக்காங்களா? நெருங்கிய நண்பர்கள் பாலு இருந்தாரு. பாலு உங்களுடைய குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணிக்க. அவர் நல்ல உடற்பயிற்சியாளர். அவர் உடற்பயிற்சி டபுள் பேரல் நல்லா. அவர் உடம்பை பார்த்து நானே கத்துக்கிட்டேன். ரெண்டாவது புரட்சி தலைவருடைய உடற்கட்டு அதே மாதிரி நம்மள அவரு மாதிரி வர முடியாது. அவரளவுக்கு நம்ம நல்ல பழக்க வழக்கம். எனக்கு எந்த தீய பழக்கம், மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, காப்பி டீயே ரொம்ப நாளா இல்லாம தான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் சொல்றாங்க, அதை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதனால பொது வாழ்க்கையில இன்று வரை நான் எந்த சோர்வும் இல்லாம நாங்க புரட்சி தலைவர் இருந்த காலத்தும் சரி, புரட்சி தலைவர் மறைக்குற அந்த நேரத்துக்கு கடுமையான நேரத்துல அம்மாவுக்கு முன்னாடி என்ன இத்தனை சொல்றீங்களே. இந்த பெரியநாயக்கன் பாளையத்துல அன்னைக்கு எம்ஜிஆர் வந்த போது என்ன நடந்தது? நீங்க என்ன பண்ணீங்க? பரபரப்பா பேசினாங்க. வந்த என்ன பண்ணீங்க? 3 நாள் 4 நாள் காத்துக்கிட்டு இருந்தோம்.
வந்தாரு. வண்டி வந்த வண்டி வேலை ஏறி இப்ப அந்த இந்திரா காந்தி வணிக வளாகம் இருக்குது, அங்கதான் ஸ்டேஜ். ஸ்டேஜ் அதுக்கு அந்த 77 தேர்தல எம்பி வரும்போது நான் வண்டி வாங்குறது ஏறிட்டேன். 77? ஆமா 77. எந்த இடத்துல? ரொம்ப அந்த புக்கு இது ஸ்ரீராம் தேருக்கு முன்னாடி. ஸ்ரீராம் ஜன சமுத்திரம் கூடி நிக்கிறாங்க. அந்த வாகனத்து மேல 8 குதிச்சு மேல தலை கையை பிடிச்சிட்டேன் நானு. வாகனத்து மேல பிடிச்சு பாதுகாவலர் பிடிச்சேன். ரொம்ப தலைவர் விட்டு விட்டுங்கிறாங்க. அது மறக்க முடியாது. அன்னைக்குதான் கரங்களை நான் இருக்க பிடிச்சேன் நானு. அவரும் இருக்க பிடிச்சிட்டாரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வரும்போது நானு தலைவர் ஊட்டி போயிட்டு வர்றாரு. போயிட்டு வரும்போது நான் எல்லம்பிள்ளையில வேலை செஞ்சுட்டு 3:40 தலைவர் வரப்போறாருப்பா, போலீஸ் பொண்ணு நிறுத்திட்டானுங்க. உடனே மின்னல் வேறு 3:40 சுட்டு 3:50 வந்தா ஒரு மாலை ரெடி. மாலை கிடைக்கல, மல்லிகைப்பூ இருக்குல்ல, அது மாலை மாதிரி செய்ய சொல்லி ஒரு சகோதரி இருந்தாங்க, செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப ஜெயபாண்டியன் ஒரு எஸ்ஐ காவல்துறை ஒரு சிறந்த அதிகாரி என்ன வச்சிருக்கீங்க தலைவருக்கு நிக்க மாட்டாங்க சார், நிக்க மாட்டாங்க. நானும் கொஞ்சம் பரபரப்பா இருந்தேன். உடனே அவர் 2 காவலர் போட்டு பாதுகாப்பு இல்லைன்னுட்டாங்க. ஏதாவது பண்ணிருவாரு. கரெக்டா தலைவர் வர்றாரு, வந்து வாகனம் வந்திருக்கு வேகத்துல அப்படியே பாஞ்சிட்டேன். முன்னால பாஞ்சிட்டீங்க. பாஞ்ச உடனே சைடு கிளாஸ் உள்ள இறக்கி தலைவர் அப்படியே லேசா குழந்தைவேலு குழந்தை சாஞ்சிட்டாரு. ஆமா இருக்க கை நான் கையில மாலை வச்சு வாங்கிட்டாரு. வாங்கின உடனே போலீஸ்காரங்க என்ன ரொம்ப பலம் இழுத்து கொண்டு போய் சேஷம் வச்சுட்டாங்க. என்னப்பா எங்க வேலையா போயிருப்பாங்க, பெரிய ரிமார்க் பண்ணிட்டு நீங்க முதலமைச்சர் உனக்கு தலைவருங்கிற முதலமைச்சர் ஒரு சின்ன காயம் இருக்குமல்ல. ஆமா எனக்கு எஸ்பி பதில் சொல்ல முடியாது, வேலையா போச்சு ப்ரமோஷன் போச்சுன்னாரு. ஆனா தலைவர் யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. உங்களை விசாரிக்க இந்த மாதிரி பெண்ணாயகம் உள்ளது எல்லாம் சொல்லி வேலைக்கு போறாரு, தீவிரமான தொண்டனை ஒன்னும் செய்யாது விட்டுக்கிட்டாரு. விட்டுட்டு துடியில் போனோன்னா சட்டமன்ற உறுப்பினர் நம்ம மருதாசலமும் நம்ம பழனிசாமி எம்எல்ஏ 2 பேரும் நேரம் சேஷம் பண்ணிட்டாங்க. சொல்லி வந்துட்டாங்க. யோ கிருஷ்ணன் மூணு என்னப்பா பண்ண தலைவர் கிருஷ்ணா எம்பி 3 பேர் வந்துட்டாங்க. என்னங்க விட்டுங்க தலைவர் இல்ல நீங்க சொல்லாம எஸ்பிக்கு உடனே சிஎம் கூட்டு சொல்லிட்டாங்க, இன்னும் செய்யாங்க விட்டுங்க தொண்டன். அந்த மாதிரி என்னன்னு இல்ல அந்த அந்த நீங்க அந்த பண்ணும்போது நம்ம பெரிய நாயக்கன் பாளையத்துல ஜனத்திரள் சமுத்திர மாதிரி வந்து வேலை செஞ்சவங்களும் அங்க சேஷம் பண்ணிட்டாங்க. சேஷம் வந்து ஒன்றும் பண்ணலங்க. நாங்க ஒரு முதலமைச்சர் பாதுகாப்புல எனக்கு நாளைக்கு கொஸ்டின் என்னுடைய எல்லாமே எழுதிட்டு வந்துடும், என்னோட பணிகளை எழுதிட்டு வந்துடும், அதனால வச்சுக்கணும். அது உடனே எஸ்பி போன் பண்ணி சொல்லிட்டாரு. அவரு 2 எம்எல்ஏ வந்துட்டாங்க. இப்படி தலைவர் மேல வந்து நான் கொண்டுள்ள பற்று வந்து இன்று வரை அது மாறாம உறுதியோட இருக்கிறோம். இப்ப நான் தலைவர் மறைவு அம்மா மறைவு அம்மா மக்கள் முன்னேற்றக்குள்ள இந்த இயக்கம் ஒன்றுபட வேணும், ஒன்றுபட சமூகத்துக்கு மேலும் 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 பண்ணணும், சமூக நீதி கிடைக்கணும். ஏன்னா சமூக நீதி வந்து அடிப்படை தலைவர் ஒன்னாரு பரம்பரையா மணியம் இருந்தது. விவோ யார் வச்சு பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து இருந்தது, யாரும் அகற்ற முடியல. ஆனா தலைவர் வீட்டுல என்ன ஒரு சமம்னா அவருடைய செங்கல்பட்டு மாவட்டத்துல டக்குன்னு அந்த கிராம பேர் அந்த கிராமத்துல இருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தீபா மணியக்காரர் பார்க்க போயிருக்காங்க. உள்ள விடல, உள்ள யாரா விட முடியாது அப்படின்னு அவர் சாதி பேர் சொல்லிட்டாரு. உடனே அத்தனை பேர் தலைவர் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த இருக்கக்கூடிய அங்கதான் நேரம் தலைவர் தோர்த்து போயிட்டாங்க. போகும்போது பார்க்க வந்துருக்கேன். சரி இருக்க சொல்லுங்க வந்துடுறான்னு கரெக்டாக 8 மணிக்கு கூட்டிட்டு இந்த மாதிரி ஐயா சொல்லிட்டாரு. அப்படியா? உடனே அவர் எஸ்டி சோமசன் வர சொன்னாரு. வர சொல்லி நீங்க போங்க நான் பார்த்துருந்தாரு. உடனே எஸ்டி சோமசன் வந்து உயர் அதிகாரி கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி நைட்டோட நேட்டா காலி 10,000 பேருக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் போட்டார். அந்த மாதிரி மனித புனிதர் ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். பெரிய நாயக்கன்பாளையம் பேரூராட்சி கவுன்சிலர் ஆனது எப்படி? அது 96ல வந்து அது ஒரு நெருக்கடியான காலகட்டம். அம்மா வந்து தோத்துட்டாங்க. நிறைய பேர் நீங்க இவ்வளவு தொண்டாற்றிட்டு இருக்கீங்க, நீங்க கட்சி சின்னத்தில் நிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட ரொம்ப பலம். நான் சொல்லிட்டேன் எந்த சூழ்நிலையும் நான் செஞ்ச பணி தொடரும். ஆனா அதுக்காண்டி நான் இயக்கத்தை வந்து நான் விட்டு கொடுக்க தயார் இல்லை. நான் இயக்கத்தில் தொடர்ந்து இருப்பேன். அதுலதான் சின்னத்துல நிப்பேன். நிக்க வேண்டாம்
தோத்துங்க, பரவாயில்ல அப்படி சொன்னேன். அந்த நேரத்துல எங்க நண்பர்கள்லாம் எங்க சண்டைக்கு வந்தாங்க. சண்டைக்கு வரும்போது எல்லாருமே என்ன பண்ணாங்க, வேண்டாங்க நீங்க தயவு செஞ்சு நீங்க அந்த சின்னத்தில் நிக்காதீங்க, சுயாட்சி நிற்கிறாங்க. ஏன்னா நண்பர், பழைய நண்பர் மாரியப்பன் இறந்துட்டாரு. அவரே என்கிட்ட வந்து சொன்னாரு, என்னங்க நீங்க தான் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறீங்க, மற்ற எல்லாம் சுயாட்சி நிற்கிறாங்க அப்படின்னாரு. அதுல வந்து மாரியப்பன் வந்து தலையிட்டு சொல்லி எல்லாம் பண்ணி, வேணாம் தலைவர் கொஞ்சம் 94 தோல்வி மிகப்பெரிய தோல்வி, ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொன்னோன்னா அந்த முடிவு அவரும் வரும்போது என்னைய கூட்டு கேட்ட தலைவரை இந்த நேரத்துல, ஏன்னா அவரு தலைவர் வந்து மக்கள் பணியாற்றல, அதை எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் சொன்ன நம்ம இந்த நேரத்துல ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல நம்ம சின்னத்தில் நிக்கலைன்னா பின்னால உங்களோட எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு எல்லாமே இதாகுன்னு சொன்னோம். உடனே ஆமா கைட்டு யோசனை சின்னத்துல நின்னோம். தலைவர் நல்லா வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு. நாங்களும் 10-11 கவுன்சில் நின்னோம். அந்த தொடர்ந்து நாங்க 20 வருஷம் தொடர்ந்து 4 பேர் வந்து தொகுதி 4 முறை இருந்தேன். தொடர்ந்து எப்ப எந்த நேரத்துக்கு கூட்டு கேட்டாலும் வேண்டியவங்க வேண்டாதான் ஓட்டு வாக்களிச்சா வாக்களி யாரா இருந்தாலும் சரி நாங்க செஞ்சு கொடுப்போம். அது நிரூபணம் ஆச்சு. ஆமா, அது நிரூபிக்கப்பட்ட பணி. சந்திரன் கிட்ட எந்த வேலை சொன்னாலும் உடனடியா செஞ்சு தருவாருங்கிறது மக்களுடைய அபிப்பிராயம். அந்த நேரத்தில் நடக்கலைன்னா அதிகாரி ஏதாவது மறுத்தாங்கன்னா நான் அலுவலகத்துக்கு உட்காந்துருவேன். அது ஏன் அந்த வெக்ரஸ் நீங்க ஆட்சியில் இருந்த போதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது ரெண்டுமே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த மக்கள் பணியில அந்த தீவிரமான சிறந்த வேலை செஞ்சு கொடுக்கணும்ங்கிறதுல அதிகாரிகள் ஏதாவது சுணக்கமா இருந்தாங்கன்னா உடனடியா தலைவர் உட்காந்து அருண்குமார் கூப்பிட்டு பேசுவாரு, சார் பண்ணி கொடுங்க சார், அவர் போராளி சார், அவரு விட மாட்டாருங்க, அவர் வந்து மிகப்பெரிய போராளி, அவங்க அப்பாவை திராவிட இயக்கத்துல இருந்தவர் மிகப்பெரிய போராளிங்க, விட மாட்டாருங்க, எங்க போனாலும் துணிஞ்சு நிற்பாருங்க பாருங்க, அதனால நீங்க பார்த்து பண்ணி கொடுக்க சாம்பாரு. தலைவர் முழு ஒத்துழைப்புவாங்க அந்த விஷயத்துல. தலைவர் வந்து அவர் வந்து மக்கள் பணியாற்றுறதுல இருந்து பேராட்சி பணி எந்த வேலையை வந்து உடனே பண்ணி கொடுத்து நாசல் ஆட்சியில் கூட நாங்க அந்த இதுவும் அப்ப உடனே கேள்வி தலைவர் அங்க வந்துட்டாரு. வந்து தாசலை கூப்பிட்டு பண்ணி கொடுங்க சொன்னீங்க, பெண்டிங் வைக்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே டோக்கன் கொடுத்துட்டீங்க, டோக்கன் கொடுத்தவங்களுக்கு வாரிசு கொடுக்கல, அவர்கிட்ட சொல்றாங்க அந்த வார்டு சம்பந்தமா சொல்ல. அவர் என்ன பண்ண டோக்கன் எடுத்து நீங்க என்ன வந்தவங்களுக்கு கொடுக்காம திருப்பி டோக்கன் டேட் முடிஞ்சு போச்சு கொடுக்கல, அப்ப அவர் வந்து கேட்கல, கொடுங்க சார் நீங்க இப்ப வாங்கினேன், வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி நம்ம எதா இருந்தாலும் அது இபிஐ தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நியாயத்துக்கு நான் வந்து பண்ணுவேன். குழந்தை 2 பேரு பேரு ஒருத்தர் பேரு பெரியவர் பேரு ஸ்ரீபதி, 2வது கிருஷ்ணகுமார். என்ன பண்றாங்க அவர் வந்து ஸ்ரீபதி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு முடிச்சு இப்ப ஜெர்மனியில ஒரு வேலையில இருக்காரு. வெரி குட். ஃபாரின்ல இது ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு வேலை இருக்கிறாரு. சின்னவர் வந்து குமார்குள்ள படிச்சாரு, படிச்சு சொந்த வேலையை பண்ணிட்டு ஒரு நடுத்தரமா எல்லாம் இருக்கிறோம். அவ்வளவுதான். நான் ஒரு நாள் வந்தேன், வீட்டுக்கு வரும்போது துணி துவைச்சிட்டு இருந்தீங்க நீங்களே. ஆமா, அது ஏன் வீட்டுல அக்காவெல்லாம் துணி துவைக்க? நான் கல்யாணம் திருமணம் பண்ண ஒரே ஒரு சொல்றேன், அதான் பெரிய நம்ம நீங்களே எல்லா வேலையும் வீட்டு வேலை, வீட்டுல சுத்தம் பண்றதுல இருந்து என்னோட உடைய தயவுசெய்து தொடக்கூடாது. நான் தான் நானே துவைச்சுக்கிறேன், தொடக்கூடாது. நான் எப்பவுமே நம்ம வந்து ஒரு பெரியார் இயக்கத்துல இருந்துட்டு நம்ம ஆணுக்கு பெண்ணுக்கு சமூக நீதி வேணுங்கிற சம உரிமை அப்படி பேசணும். அப்படி நம்ம எப்படி வாழணும்? என் மனைவிக்கு என் மேல ஒரு கோபம் சற்று என்ன எப்ப பார்த்தா பொது வாழ்க்கை போயிட்டு நீங்க இப்படியே இருந்தா நம்ம குடும்பத்துல இருக்கிறது தான் என்ன அவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் போயிடும், நம்ம அதுக்கு தேவை என்ன பண்ணுது? அதெல்லாம் நல்லது நடக்கும் அவங்க சமாதானம் சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க அதான் கேட்பாங்க கிட்ட. வேற என்ன, ஆனா எதையும் இது பண்ண மாட்டா சொல்லுவாங்க. யாருக்கிட்டையும் நீங்க போய் தனக்காக வேணும்னு யாருக்கிட்டையும் கெஞ்சி நின்னதா நான் கேள்விப்பட்டதில்லை. எந்த வேலைக்கானாலும் சரி, அதுக்கானாலும் சரி, எதுவா இருந்தாலும் அது அந்த பிடிப்பு இன்னும் இருக்கு. அந்த பிடிப்பு அது காரணம் என்னன்னா, நான் நம்ம தலைவர் புரட்சி தலைவருடைய சொன்ன கருத்துக்கள், பதிவு செஞ்ச கருத்துக்களை மக்களுக்கு போய் தொண்டாட்டுங்க, மக்களோட இருங்க. நான் சொன்ன மாதிரி மக்களோட இருங்க, தொண்டர்களோட இருந்து தொண்டாட்டுங்க நீங்க. அது மாதிரி இருந்தது. வேற என்ன உங்களுடைய பர்சனல் ஹாபி ஏதாவது இருக்கா? விளையாட்டு? அது விளையாட்டுல உடற்பயிற்சி தான், தினந்தோறும் உடற்பயிற்சி. இப்ப இந்த யோகாசனம் செய்வேன், தலைகளை நிற்பேன், பத்மாசனா, சரசாசனா, கலாசனா, பச்சை மோத்தாசனா, ஒரு தண்டால், அது சிட்டப் அதான் எடுப்பேன். இன்னும் ரெகுலர் அது வந்து அது காரணம் என்னன்னா, உங்க வயசு என்ன?
எனக்கு வயசு 73. 73. இது காரணம் என்னன்னா புரட்சி தலைவர் தான் எனக்கு. அதான் அவங்க ஏன்னா அவர் மாதிரி ஒரு உடம்ப அவர் மாதிரி இருக்க முடியாது. அந்த அந்த உடற்பயிற்சியின் மூலம் அந்த அவருடைய வழியில நம்ம அந்த 4:30 மணி அதிகாலை 4:30 5 மணிக்கு நான் இது ஒரு சின்ன வயசு கேள்விப்பட்டேன். புரட்சி தலைவர் வேண்டிய ஒருத்தர் வங்கியில் வேலை செய்யறாரு. ஸ்டேட் பேங்க்ல பாரத வங்கியில வேலை செய்யறாரு. தலைவருக்கு வேண்டியவர் ஒன்னா தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்காரு. இப்ப பாத்துக்க என்ன வயிறு இருக்குது, வயிற்று ஓங்கி குத்தி விட்டாரு. வயிறு இருக்கக்கூடாது, உடற்பயிற்சி பண்ண அவரே செஞ்சு கட்டினாராம்மா. எப்படி பாருங்க அவரு இருக்கக்கூடாது. எப்ப அவர் கடைசியில் இருக்கணும், அவர் கடைசியில் எப்படி புத்தாதவர் இருந்தாரு. அதுப்பா பாதிக்குது. சின்னவர்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் இதாயிட்டாரு. வேற என்ன படம் பாக்குற வழக்கம் உண்டா? படம் பாக்குறது வந்து பாப்பேன். ஏதாவது ஃப்ரீயா இருக்கும் பழைய படங்கள் பாப்பேன். நாவல் பாப்பேன். அதுவும் எம்ஜிஆர் படங்கள். ஆமா, அவரோட கருத்துக்கள் கேட்டு 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 எனக்கு ரொம்ப அந்த அப்படியே அதுல ஐக்கியமாயிட்டேன். வேற எங்க வெளியே ஏதாவது டிராவல் போயிருக்கீங்களா அரசியல் தொடர்பாக? இடைத்தேர்தல் திருநெல்வேலியில இடைத்தேர்தல் ஆரம்ப நிற்கும் போது என் பையன் பிறந்திருக்காப்பிங்க. 2வது மகன் பிறந்திருக்காப்பி. நான் அங்க பாயூர்ல இது திருநெல்வேலி தேர்தலுக்கு பிரசாத் போயிருக்கேன். எங்க மாமியார் வந்து கேட்டிருக்காங்க, அவரு திருநெல்வேலி என்ன பையன் பிறந்திருக்கு. பையன் இங்க பிறக்கும் போது நீங்க அங்க பிரச்சாரத்துக்கு வேலை முடிச்சு அன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் 4 பேரை நிற்கும் போது நாங்க வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு அந்த மாதிரி இடைத்தேர்தலாகட்ட எந்த இடைத்தேர்தல் எல்லா இடைத்தேர்தலுக்கும் நாங்க எங்க பணியை முத்திரை வைக்க தஞ்சாவூர் இடைத்தேர்தல், புதுக்கோட்டை இடைத்தேர்தல், எல்லா இடைத்தேர்தலுக்கும் நம்ம களப்பணியில வந்து நம்ம அருண்குமாரோட நம்ம ஆர்கே நகர்ல வேலை செஞ்சோம். ஆர்கே நகர் அவரோட இணைஞ்சு வேலை செஞ்சது மிகப்பெரிய எனக்கு ஒரு அருண்குமாரோட நல்ல ஒத்துழைப்பு. சிஸ்டமேட்டிக்கா எப்படி வேலை செய்யறாங்க முழு அர்ப்பணிப்போட வேலை செஞ்சோம். நாங்க பண்ணோம். கட்சியில வந்து இருக்கிறோம், அந்த கட்சியில ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கணும். பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. வேற ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில? மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு புரட்சி தலைவர் தான். அதுதான். அவரை எப்படின்னா அவரு அமெரிக்கால ஓய்வு பெற்று இது சிகிச்சை முடிச்சு வரும்போது அவர் நைட் 8:30 மணிக்கு வர்றாங்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடியே விமான நிலையத்துக்கு ஒரு 5 மணிக்கு 5:30 போய் இது வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்கி உள்ள போய் உட்காந்துட்டேன். கரெக்டா 7 மணிக்கு போலீஸ் கொண்டு வந்து 500 போலீஸ் நிறைய வந்து நிக்கிறாங்க. என்ன சிஎம் வர்றான்ட்டாங்க. அப்புறம் அமைச்சர் வர்றாங்க. நான் அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கல, எனக்கு கோயம்புத்தூர்ல எனக்கு மனம் கவர்ந்த ஒரு தலைவர்னா அவரு அருண்குமார் 2 பேரு. அப்ப நான் போகும்போது ஜெயராமன் கூட போனா அவரு காவல்துறை அதிகாரி கமிஷனர் வந்து, ஐயா இந்த சிஎம் வந்துருவாரு, இன்னைக்கு இங்க நில்லுங்க, சிஎம் அங்கே ஃப்ளைட்ல இறங்க கார்ல வருவாரு, வந்து நிற்பாரு, நீங்க பொக்கை கொடுங்கட்டாருங்க. நானும் அவங்களோட போயிருந்தேன். போகும்போது யாரும் அமைச்சர் மட்டும் போங்க, எம்எல்ஏ போங்க. நான் அவங்களோட எனக்கு கொஞ்சம் நான் பார்த்தா கொஞ்சம் போயிட்டேன். போயிட்டு வந்தேன். தலைவர் விமான நிலையத்தை விட்டு இறங்கி கால் ஏறி வர்றாரு. 2 வந்திருக்குது. நான் இங்க இவங்களை விட்டுட்டு நேரம் 2 ஓடிட்டேன். 2 ஓடிட்டேன். இன்னைக்கு ஜெயராமன் சொல்லுவார், முன்ன ஜெயராமன்னா என்ன சொல்லுவாரு, போன நின்னவுடனே ஆமா ஜானகம் அப்படியே இப்படி கழிச்சிட்டாங்க. என்ன எப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. உடனே வந்துட்டு போலீஸ்க்கு பிடிச்சா வாங்க வாங்குற. அப்புறம் பொண்ணியான கூப்பிட்டு நேரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாரு. தோட்டத்துக்கு போனேன். தோட்டத்தில் அப்படியே சோபல உட்கார்ந்தாரு. அவரு இந்த உண்மை டயர்டா இருந்தாரு. சொன்னாரு, தலைவர் டயர்டா இருக்காரு, கேக்குறேன் என்ன கேக்குற, பேச முடியல. அதுதான் வாழ்நாள்ல நான் கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம். கேட்டாரு, பக்கத்துல மலரவன் அவங்க கேட்கிற தலைவர் கேட்கிறா இல்லைங்க, நான் எல்லம்பேல நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நானு அருமையா வாழ்க்கை நல்லா போதும், தலைவர் பார்த்து தலைவர் கேட்டேன்னா இதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது வாழ்க்கையில புரட்சி தலைவர் எங்க அந்த கடைசி காலகட்டத்தை சந்திச்சது எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. இன்று வரையும் நான் காலையில எழுந்திருக்கும் போது அவரை வணங்கிட்டு தான் நான் உடற்பயிற்சி ஆரம்பிப்பேன். அவர் மாதிரி நம்ம உடம்பு கொஞ்சம் பொது வாழ்க்கைக்கு நம்ம ஸ்லிம்மா இருக்கணுமா. அதான் இப்பவும் டப்பா ஜம்முன்னு இருக்கிறீங்களா? ஆமா, அதுதான் என்ன, அதான் 73 வயசு இன்னும் சாகுற வரைக்கும் அந்த உடற்பயிற்சி விடக்கூடாது. அப்படியே போனா அந்த செய்யும் போது மூச்சு தப்பு கிடையாது. அதுல வந்து நாங்க எந்த தீய பழக்கம் ஒண்ணு கிடையாது, புகைப்பழக்கம் கிடையாது, மது பழக்கம் கிடையாது. அது காரணம் அவரு புரட்சி தலைவருடைய வழிகாட்டுதல் தான். நான் ஒரு தொண்டனா இன்னைக்கு என்றைக்கு
என்றைக்கும் இருப்பீர்கள். ஆமா. சரி, இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு யாரு? இப்ப LMWல ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்க, ஆமா. இப்ப உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறாங்க. அந்த டே லைஃப் போகுது? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க, ம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க. ம். எல்லாமே எல்லா கம்யூனிஸ்ட் நான் கட்சியிலயும். கேக்குறது கட்சி அது இது இல்ல, ஆ, பர்சனலா ஆ. ஷேர் பண்ணி ஒரு டீ சாப்பிடலாம் போவாங்க, இருக்கு ஒரு இருக்கு. சாயந்தரம் ஆமா. வாக்கிங் போலாம் வாங்க இருக்கு. அப்படிங்கிற இருக்கு, மாதிரி இருக்கு, 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 இருக்கு. யார சொல்லலாம்? இப்ப நம்ம நண்பர் கருப்பசாமி இருக்காரு, ஓ, கருப்புசாமி. அவருக்கு தனபால் இருக்கிறாரு, தனபால், குப்பிச்சிபாளையம் தனபால். சிவா, சிவா. பழைய கவுன் சிவா இருக்காரு. சிவா. அவங்கள ஷேர் பண்ணிக்கிறது உண்டு எப்பவுமே. அதெல்லாம் உண்மையில நல்ல நண்பர்கள் தான். ம், ம். இப்பவும் ஷேர் ஆமா. பண்ணிக்கிறீங்க. ம். நானே எல்லாத்துக்கும் உணவு பழக்க வழக்கமெல்லாம் சைவம் அசைவம் ரெண்டே என்ன சொல்றேன், சாப்பிடுவீங்க? நான் நல்லா சாப்பிடுவேன். என்ன நைட்டு எப்படி? காலையில என்ன சாப்பிடுவீங்க? காலையில மேக்சிமம் பழைய நீராகாரம் நீராகாரம். சாப்பிடுவேன். வீட்டுல என்ன தர அதை சாப்பிடுவேன், அதெல்லாம் நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். நைட்டு நைட்டு ஏதாவது சிற்றுண்டி தான், ஏதாவது தோசை ஏதாவது சாப்பிட ம். சொன்னேன். மற்ற பெண்ணாக்கிற முறை வந்து எனக்கு இந்த காலத்து பையங்களுக்கு நீங்க சொல்றது என்னங்க? அதாவது என்னன்னா, இன்னைக்கு போற செல்போன் பயன்பாடு அதிகரிச்சு போச்சு, எல்லாமே ஒரு இதாயிருச்சு, போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரிச்சு போச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமான அதுக்கு வித்தியாசம் ஒரே விழிப்புணர்வு ஒண்ணே ஒண்ணு, சுவாமிஜி விவேகானந்தருடைய புஸ்தகங்கள் நிறைய படிக்கணும். ம், 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 ம். ஓ. சுவாமிஜி நாடு விவேகானந்தர் போகும்போது பஸ்ல போகும்போது ம். ஒரு சும்மா இருக்கும்போது படிச்சு படிக்கிற வழக்கமும் உண்டு. ஒரு கொள்கை எடுத்துக்கொள், ம். தொடர்ந்து முயற்சி செய்ய. அதே அதான் அதே அதான். அந்த இது அது 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 எனக்கு இன்றைய ரொம்ப ஆழமா, ஆமா, இளைஞர்களுக்கு அது வேணும். ஆ. நமக்கு வந்து என்ன சமூக சிந்தனை, சமூக பார்வை இருக்கணும். சமூக நாடு நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். ம். நாடு கெட்டு ஆச்சுன்னா இப்ப சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சாச்சுன்னா அப்ப எங்க வாழ முடியும்? ஆமா, ஆமா. அதுக்கு தேவை அரசாங்கம், நல்ல அரசாங்கம் அமையணும். இல்ல, அது நீங்க இளைஞர்களுக்கு அது வேணும், அந்த பண்பாடு மிக்க சமுதாயத்தை உருவாக்கணும்ங்கிறதுல இன்னைக்கு எல்லாருக்குமே ஆமா. பொறுப்பு இருக்கு. பெற்றோர்களுக்கு மிகுந்த ஆமா, பொறுப்பு ஆமா, இருக்கு. ஆமா. ஏன்னா பெற்றோர்கள் தான் வந்து குழந்தைக்கு கூட அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னாக்கா நான் ஏன் கேட்கிறேன்னாக்கா, உங்க அப்பா வந்து திராவிட இயக்கத்துல அத்தனை போராளியா இருந்தாரு, உங்களுடைய அந்த வழியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது இதெல்லாம் இருந்ததுனால நீங்க இன்னைக்கும் அந்த தூய்மையான பண்பாடு, இந்த உடற்பயிற்சி, நேர்மையான செயல்பாடுகள், மதுபானம் இல்லை, பீடி சிகரெட் இல்லை, அப்படி இப்படிங்கிறதுல நீங்க அந்த நற்பழக்கங்களை இன்னைக்கும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றீங்க. இந்த பண்புகள் உங்க பேரண்ட்ஸ்னால தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். உங்க அப்பாவுடைய வளர்ப்பு அது. ஸோ இந்த இன்றைய இளைஞர்கள் அதை விட்டுட்டு போறாங்களோ, பேரண்ட்ஸினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி, அதாவது அவர்கள் கண்டுகொள்ளலையோன்னு ஒரு ஆதங்கம் ஏதாவது இந்த சமுதாய சூழ்நிலையில இருக்கான்னு கேட்கிறேன். ஆமா, அந்த மாதிரி திரைப்படங்கள் சில படங்கள் வெளியே வருது. திரைப்படங்க. ஆமா, ஆமா, அதெல்லாம் மோசமா, நல்ல கருத்தளவுக்கு சமூக சிந்தனை பார்வை இருக்கணும். அதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம தான் கவனத்தை எடுத்துக்கணும். நம்ம உண்டான எதிர்காலத்தை நோக்கி நம்ம எதிர்கால தேவைக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம கெட்ட இளைஞர்கள் இருந்து மாறணும். இந்த மாதிரி போதை வசதிகளுக்கு என்னைக்கு அடிமையாகக்கூடாது. பழக்கத்துக்கு அது ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லா குடும்ப பால் தான். அது வந்து மாற்றம் வேணும். இந்த அரசு உறுதியான முடிவு எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு உறுதியான முடிவு எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சில அவரு நடுவுக்குள்ள இறங்கியிருக்காரு. அதுல இன்னும் வந்து திறம்பட ஆட்சி செய்யணும். செஞ்சா வரவேற்போம். கோயில் குளம் போற வழக்கம் உண்டா? அதிகமா இல்லை. குலதெய்வ கோயில் போவாங்க, வீட்டுல கூட்டு போவேன். மற்றபடி திராவிட இயக்கத்தின் தொடர்புல இருக்கிறோம், கோயில் குளங்களுக்கு போக மாட்டாங்க. இல்ல, இங்க வீட்டுல கூட்டு போவாங்க. இங்க வாங்க போவோம், குலதெய்வ கோயில் போலாம்பாங்க. போவோம், மதுரை மாவட்டத்துக்கு கோயில் போறோம். அப்படியே தான் நான் முன்னாடியும் நிற்க மாட்டேன். வாங்கம்மா. அது இல்ல, நம்ம வந்து கலைஞர் சொன்ன மாதிரி கோயில் இருக்க கூடாதுன்னு சொல்லல, கொள்ளையடிக்கிற கூடாரமா இருக்க கூடாது. கோயில் இருக்க கூடாதுன்னு சொல்லு, பெரியாரமா தான் சொன்னாரு. நீங்க சாமி கும்பிட வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை, கும்பிடுங்க. அது நம்மளுடைய அதுல வந்து வளர்ச்சிக்கு பகுத்தறிவோட இருங்க நீங்க. அது
சுயமரியாதை இழக்கக்கூடாதுங்கிறாரு. அதான். மனிதன் வந்து எந்த இடத்துல சுயமரியாதை இழக்கக்கூடாது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பெரியார் மேல நான் எங்க போனாலும் பெரியாருடைய நிகழ்ச்சி கூட்டம் எங்க போனா போயிடுவேன். ஆமா, நான் பார்த்திருக்கிறேனே. அது நீங்களே உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா எல்லாருமே வச்சிருப்பாங்க, என்ன பெரியார் படம், நான் பெரியார் வழியில் வந்துட்டு ஆமா ஆமா. திராவிட இயக்கத்துல தந்தை பெரியார் திராவிட கழகமானாச்சு, திராவிட கழகம் எந்த இதனாலும் பெரியார் இயக்கம் தொடர்பான. ஆமா, அதுல வந்து தஞ்சாவூர்ல நண்பர் இவரு ராமலிங்கம் சொல்லி, ராமலிங்கம் நம்ம திராவிட கழகத்துல ஆசிரியர் வீரமணி ஐயாட்ட ஒரு உதவியாளர் இருந்தவர். அவர் தகவல் கொடுப்பா, நான் போவேன், நிகழ்ச்சிகளும் போவேன். நான் தஞ்சாவூருக்குள்ள போயிருக்கேன். நான் அவரு பேர் நல்ல எல் கணேசன் இறந்துட்டா செய்தி வந்தது. யார்? மதிமுக அதுக்கு வந்து இறந்தவர் அவரு எம்பி தானே இருந்து திமுக வந்துட்டாரு. உடனே கேள்விப்பட்டு எங்க அப்பாவோட சிறையில் இருந்தவர். நான் தஞ்சாவூர் போனேன். நான் தஞ்சாவூர் அவருடைய இறுதி கலந்துட்டு வந்தேன். நான் போயிட்டு வரும்போது தமிழக அன்னைக்கு முதல்வர் இருந்த ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க. பாரு, நான் இந்த வேஸ்ட் கேட்டுக்கிறேன். சிரிச்சாரு. நான் கையில வளைஞ்சு பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. நீங்க ஏடிஎம்கே கரவேட்டி பார்த்தாரு. பார்த்து லேச ஒரு சிரிப்போட வந்தாரு. மாலை அந்த நிகழ்ச்சி இது சொல்லி வெளியே போற பார்த்து வேட்டி பார்த்து சிரிச்சு, நானும் நம்ம கையெழுத்து நானும் வளர்ச்சி செஞ்சேன். ஒரு முதல்வர் பரவாயில்ல பார்த்துங்களேன், பார்த்து சிரிச்சு போறாருங்க அப்படின்னு. அதே போல எங்க தலைவர் டிடிவி சார் அவரும் வந்தாரு. வந்து நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டாரு. அதனால நம்ம வந்து பொது வாழ்க்கை வந்து மக்களுக்கு வந்து மக்கள் தான் முக்கியம். ஆமா, அவ்வளவுதான். அதுல வளர்ச்சி தான் எல்லாமே வளர்ச்சிக்கு போகணும். அதுல வந்து எல்லாரும் எல்லாம் தமிழ்நாடு டாப்ல தான் இருக்கு, நம்பர் 1. இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு வந்து எல்லா மாநிலங்களுக்கு தனிநபர் வருமானம் வந்து அதிகமா இன்னைக்கு இருக்கு. காரணம் வந்து திராவிட இயக்கம் தான். அதை போட்ட அடித்தளம் தான். அது யாரும் மறுக்க முடியாது. கலைஞராக இருந்தாலும் சரி, அண்ணா கொஞ்ச நாள் இருந்த இறந்துட்டாரு. அதே போல புரட்சியாளர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாரு. நிறைய பண்ணாரு. அம்மா அவங்க ஜெயலலிதா மேடம் அவங்க எல்லாம் கொள்கை பிடிப்போட கடைசி வரைக்கும் அந்த அவங்க பிராமணா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மக்களுக்காக அப்படி அப்படி கூட போயிட்டாங்க. அந்த ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுல வரணும். வாழ்த்துக்கள். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினோம். மிக்க நன்றி. பல்வேறு வாய்ப்பு அளித்ததுக்கு. ஏன்னாக்கா நான் கேட்கறது என்னன்னாக்கா, பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய ஒரு பக்கம் அரசியலா இருந்தாலுமே மறுபக்கம் ஒரு ஜோவியலான விஷயம் இருக்கும். அவங்களுக்கும் சந்தோஷமான ஒரு தருணங்கள் இருந்திருக்கும். பள்ளிக்கூடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்திருப்பாங்க, லவ் பண்ணிருப்பாங்க. இதையெல்லாம் அரசியல் தலைவர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம அருண்குமார் வந்து தொகுதி மக்களுக்கு முழு அர்ப்பணிப்போடு நிறைய பண்ணியிருக்காரு. எப்போ போனா யார் போனாலும் செஞ்சு கொடுத்துருந்தாரு. நானே பல காரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோம். இழக்கலன்னா அந்த வாய்ப்பு வந்து அதிகாரத்தில் இருந்தாலும் சட்டமன்ற அவர் ஜெயிச்சிருக்கோம். எல்லார் மனத்திலையும் எல்லா மனதிலும் எனக்கு வருத்தம், எல்லார் மனதிலையும் நல்லா இருக்கேன். இது நம்ம கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதி மக்கள் அவங்களுக்கு தான் தோல்வி, அவருக்கு தோல்வி கிடையாது. அது அருண்குமாருக்கு தோல்வி அல்ல, சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய தோல்வி அவங்களுக்கு தான். அதுதான் சொல்றேன். எல்லாரும் அதாவது அந்த அரசியல்வாதிகளுடைய மறுபக்கத்துல சந்தோஷமான தருணங்கள் பல இருந்திருக்கலாம். அது தொடர்பான ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நாங்க சரி இது ஒண்ணு. ரெண்டாவது, இது மாதிரி நீங்க இந்த வரலாறுகள் சொல்லும் போது, ஒரு தகவல்கள் சொல்லும் போது அதே தான் வரலாறா மாறுது. பெரியநாயக்கன்பாளையத்துல அந்த நேரத்துல எம்ஜிஆர் வரும்போது இப்படி நடந்ததா அப்படின்னாக்கா அது ஒரு வரலாறு தான். சம்பவங்கள் தான் எப்பவுமே வரலாறா மாறும். அது மாதிரி அதுக்காக தான் இப்ப நாங்களும் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற தலைவர் இருந்தாலும் நான் போய் ஏதாவது மக்கள் பிரச்சனை போய் சொன்னோம்னா உடனே அதை செஞ்சு கொடுத்த அதெல்லாம் அந்த அது இருக்கு. நான் வந்து அது அரசியல் வந்து அரசியல் பொதுமக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன். அவரே செஞ்சு கொடுப்பாரு. அருண்குமார் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு அப்பேற்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம இழந்ததை தொகுதி மக்கள் வந்து அவங்க
மீண்டு வருவார், மீண்டும் வருவார், வரணும், வருவார், நம்பிக்கை மீண்டு இருக்கு. வருவார், மீண்டும் வருவார். வருவார், நல்ல இடத்துக்கு வரணும். வாழ்த்துக்கள் தலைவரே. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நல்ல ஒரு அற்புதமான பல்வேறு தகவல்களை நாம் சந்திரன் அவர்களிடம் தெரிந்து கொண்டோம். இன்னும் துடிப்போடு, கொள்கை பற்றோடு மக்கள் நல பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். நமக்கு அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த 1 மணி நேரம் நம்ம அவர் கூட ஷேர் பண்ணியிருக்கிறோம். அவரும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றி. நன்றி தலைவரே. ரைட், ஓகே.